என்னுடைய பேர் செல்லமுத்து. தென்னிலை தென்பாகம் கிராமம், கரூர் மாவட்டம். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 6-7 வருஷமாக இயற்கை விவசாயம் தான். முன்னோர்கள் இயற்கை விவசாயம் பண்ணாங்க. இடையில கொஞ்சம் அந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அது மாதிரி பண்ணிச்சு. இப்போ இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அவேர்னஸாக நம்ம தோட்டத்தில் மரத்தடியில் போய் நின்னாலே மழை பெய்யுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கிறோம். அதை ஸ்டூடெண்ட்டெல்லாம் வர்றாங்க, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், மற்ற மாநிலத்திலிருந்து மற்ற மாவட்டத்திலிருந்து விவசாயிகள்லாம் வர்றாங்க. இங்கே பலவிதமான பயிற்சிகள் நடக்குது. இயற்கை சம்மந்தமான மண்புழு உரம், தேனீ வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பு, இது மாதிரி பயிற்சியெல்லாம் நடக்குது. இந்த பயிற்சியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாழை பயிற்சி இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் பல மாவட்டத்திலிருந்து பெண்கள் மற்றும் விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி கால்நடை வளர்ப்புக்கான பயிற்சியும் இங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் மூலிகை தோட்டம், வீட்டு பல மரங்கள்லாம் வச்சு வீட்டுக்கு தேவையானது இருக்குது. அது இல்லாமல் இந்த மரத்தில் சுற்றி அந்த மழை பெறும் மரம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக பஸ்ஸு, லாரி, மற்ற போக்குவரத்துக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. மரம் வைத்தால் மழை பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் எழுதுனால அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். ஆனால் நம்ம இடத்துல இருக்கிற மரத்தில் ஆர்டிஃபிஷியலாக மழை பெய்கிற மாதிரி பண்ணிடுறதுனால மாணவர்களுடைய அல்லது பார்க்குறவங்களுடைய உள் மனசில் நம்ம ஊர்லேயும் போய் இது மாதிரி மரம் வைக்கலாம் ஒரு எண்ணம் உருவாகிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது தொடர்ந்து மற்ற மாநிலங்களில், மற்ற ஊரில், டெல்லியில் இது மாதிரி மாசு அதிகமாக இருக்கிறனால இது மாதிரி மழை தெளிப்பான் வச்சு இயற்கை முறையில் அந்த செயற்கையாக பண்ணினா அது அந்த மாசை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பாக எங்கள் மாணவர்களிடத்துலையும் விவசாயிகளிடத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு அவேர்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி திட்டங்கள்லாம் தொடர்ந்து நாங்கள் மண்புழு உரம், தேனீ வளர்ப்பு, மூலிகை தோட்டம், இது மாதிரி கிராம அருங்காட்சியகம், அதாவது முன்னோர்கள்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்திய பொருள்கள், வீட்டில் உபயோகப்படுத்திய பொருள்கள்லாம் சேகரித்து அது வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு, அது மாணவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அது பெற்றோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதையெல்லாம் நம்ம விவசாயத்தை பண்ணி நம்மளையெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது அந்த மாணவர்கள் பெற்றோர்களை கடைசி காலத்தில் கூட இருந்து நல்லா கவனித்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சு கேட்குறது, திருமண வயதில் அவங்க எல்லாத்துடைய ஒரு விருப்பத்தோடு அந்த திருமணம் செய்கிறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது கடைசி காலத்தில் பெற்றோர்கள் பார்க்குறது, திருமண வயசில் அவங்களுடைய அனுமதியோட திருமணம் செய்கிறது, இது 2 செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல்களும் நல்ல ஒரு வாழ்த்துக்களும் பெற்றோரிடத்தில் கிடைக்கும்போது கோயில் இறைவனகிட்ட போய் வரம் வாங்கிறத விட பெற்றோர்களுடைய நல்ல ஒரு வார்த்தைகளும் ஒரு கவனிப்பு இருக்கிறனால அவங்களுடைய சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய இறக்கும் காலத்தில் கூட இருந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இது வருங்காலத்தில் பண்ணும் பொழுது அந்த மாணவர்கள் பெரிய ஆளாகி அவங்க முன்னேற்றத்துக்கு வரும் பொழுது இவங்களுடைய வாழ்த்து அவங்கள உயர்த்தும், பெரிய அளவுக்கு கொண்டு போகும். நல்ல குழந்தைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த பெற்றோர்களை சொல்ல கேட்குறதும், பெற்றோர்களை கடைசி காலத்தில் கவனிக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த பயிற்சியில் கடைசியாக நாங்கள் அதை சொல்லித்தான் அவங்களை அனுப்புகிறோம். இது மாதிரி பல பயிற்சிகள் தொடர்ந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி. ஓகே ஓகே அது 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 பொது டெமோ வைக்கிறோம். அதே தான் நீ ஹேர் டை எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம். அதுலேருந்து ஹேர் டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஏர் கண்டிஷனர் டை இல்லை, ஏர் கண்டிஷனர். அப்புறம் கல்பாசி போடுறோம். பயிற்சிக்கெல்லாம் போகும்போது நீங்களும் கூட எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு பொருள் செய்தாலும் குறிப்பாக மூலிகை பொருள் செய்வீங்கன்னா அதுக்கு